ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம். என்னென்னா கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டைம் 5:15 ஆகுது. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, டீ தாங்க போட்டுட்ருக்கேன். டீ குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. நாங்கள் எப்பயுமே கோயிலுக்குன்னு கிளம்புனா சாப்பிடாம தாங்க கிளம்புவோம். வந்துட்ட பின்னாடி தான் சாப்பிடுவோமே. மோஸ்ட்லி எல்லோரும் சாப்பிடாம தான் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்ருக்கேங்க. என்னென்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகணும் பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. எல்லோரும் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. பக்கத்தில் தான் கோவில், ரொம்ப தூரம்லாம் இல்லை. இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. இந்த கோவில் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கோவில் தாங்க. ஆனால் நாங்கள் இப்போ வந்திருக்கிறதுக்கு எதுக்குன்னா, ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருந்துச்சு. ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற தாங்க வந்திருக்கோம். என்னென்னா ரித்திக்கு தாங்க அந்த வேண்டுதல். ஸோ ரித்திக்காக வச்சுருந்தோம் அந்த வேண்டுதல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை நிறைவேற்ற தான் வந்திருக்கோம். என்ன வேண்டுதல்னால், சாமிக்கு வடை மாலை சாத்தணும். அதுக்கப்புறமா கோவிலை பார்த்திங்கன்னா 108 வாட்டி சுற்றி வரணுங்க. இப்போ நாங்கள் 108 வாட்டி சுற்றி வந்துட்டே தான் இருக்கோம். கோவிலில் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. போக போக பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் இருந்தது. இந்த மாதிரி 108 வாட்டி சுற்றி வரத்துக்கு அங்கேயே ஒரு அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஃப்ரீ தான், காசு இல்லை. இந்த அட்டை நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வாட்டியும் சுற்றி வரும்போது ஒரு கோடு நமக்கு நம்பர் தெரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டையை. ஸோ நானும் அவரும் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இந்த ஊரில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, கோவிலில் பார்த்திங்கன்னா எந்த கடவுள் இருக்காங்களோ அந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே தான் சுற்றுவாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே தான் சுற்றணும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம்னா, இந்த கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. நிறைய வாட்டி நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த வாட்டி தான் முதல் தடவை நாங்கள் 108 வாட்டி இந்த கோவிலை சுற்றியிருக்கோம். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா புளியோதரை கொடுத்தாங்க. அதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த இடமும் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பொட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கே கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி பார்த்து அந்த பொட்டை வச்சுப்பாங்க. நாங்களும் பொட்டெல்லாம் வச்சுட்டு பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு தாங்க கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க, எங்கள் வேண்டுதலையும் நல்லபடியாக நாங்கள் நிறைவேற்றிட்டோம். ஸோ இங்கே என்னென்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே வண்டிங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸான கோவில். எந்த புது வண்டி வாங்கினாலும் இந்த கோவிலில் வந்து தாங்க பூஜை பண்ணுவாங்க. நாங்களும் புதுசாக இந்த வண்டி வாங்கியிருக்கும்போது இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ணோம். இப்போ வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. டிஃபன் பண்ண டைம் இல்லை. ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சிங்க. இப்போ கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ டிஃபனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய லஞ்ச் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாங்க லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, புதினா சாப்பாடு தாங்க செஞ்சுருக்கேன். என்னால் இது வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் டயர்டாக இருந்ததால். வெறும் சாப்பாடு மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு கொஞ்சமாக அவரைக்காய் பொரியல் செஞ்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, லஞ்ச் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தாங்க எடுக்கணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ. இந்த ஊர் சோளக்கதிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் ஸ்வீட் கார்ன் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறத தான் இங்கே விற்கிறாங்க. நம்ம ஊர் சோளக்கதிர் மாதிரி இங்கே கிடைக்கிறதில்ல. இது பார்த்திங்கன்னா எல்லோரும் செய்கிற மாதிரி தாங்க. என்னென்னா நான் டேஸாலேயே வேக வச்சுட்டேன். ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. இது அப்படியே சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்திங்கன்னா லைட்டாக மிளகாத்தூளும் உப்பும் தடவி சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், நான் அமுத்தி காமிக்கிறேன் எப்படி வெந்துருச்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.